ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SMA சொல்லப்படக்கூடிய அரிய வகை மரபணு நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு இன்னும் 1 மாதத்துக்குள்ள 17 கோடி ரூபாய் மருந்தை செலுத்தணும். குழந்தையினுடைய உயிரை காப்பாற்ற நடிகர்கள், பிரபலங்கள், சமூக அமைப்புகள்னு பலரும் பெரும் போராட்டம் நடத்திட்டு வர நிலையில இது பற்றி விவரிக்கிறதோட குழந்தையினுடைய பெற்றோரோட கலந்துரையாட இருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. உயிருக்கு போராடும் ஒரு குழந்தையை நீங்கள் நினைத்தால், மன்னிக்கணும், நாம் எல்லோரும் நினைத்தால் காப்பாற்ற முடியும். அந்த மருந்தின் விலை 17 கோடி ரூபாய். முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு எனும் அரிய வகை மரபணு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைய அவங்க பெற்றோர் இங்கே ஸ்டூடியோவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. குழந்தையின் பெயர் தனன்யா. சமீப காலமாக செய்தித்தாள்களில், சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். SMA-வால் பாதிக்கப்பட்ட சில குழந்தைகள் சமூக ஊடகங்களின் சக்தியால் கிரவுட் ஃபண்டிங் மூலமாக மருந்துக்கான கோடிக்கணக்கான ரூபாய் கிடைத்து உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. சரி, முதல்ல இந்த முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு அரிய வகை மரபணு நோய் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தசைகள் வலுவிழந்துவிடும். இதனால குழந்தைகளால் மூச்சு விடுவதற்கு கூட சிரமம் ஏற்படும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நடக்கவும் தலையை அசைக்கவும் கூட குழந்தைகளுக்கு சிரமமாக இருக்கும். இந்த நோயில் பல நிலைகள் இருக்கின்றன. முதல் வகை நோய் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தை 2 வயதை தொடுவதே கஷ்டம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். அடுத்ததாக இந்த SMA-வை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 2016 வரைக்கும் இது குணப்படுத்த முடியாத ஒரு நோயாகவே இருந்து வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தான் இதுக்கான 3 மருந்துகள் சர்வதேச அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜோல்சென்ஸ்மா, ஸ்பின்ராசா மற்றும் ரிஸ்டிப்லாம் அப்படிங்கிற மருந்துகள் இருக்கின்றது. இந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா அதோட விலை தான். ஒரு குழந்தையின் சிகிச்சைக்கு இந்த மருந்தின் விலை, ஒரு முறை செலுத்தக்கூடிய அந்த ஊசி 17 கோடி ரூபாய் வரை செலவாகின்றது. ஒரே முறை கொடுத்தால் போதும், குழந்தையை காப்பாற்றி விடலாம். இதுக்கான அந்த ஜோல்சென்ஸ்மா அந்த மருந்தை சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் தயாரிக்குது. உலகிலேயே அதிக விலை கொண்ட மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நினச்சி பாருங்க, 17 கோடி ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரும் கோடீஸ்வரனாக இருந்தால் மட்டுமே சாத்தியப்படும். நடுத்தர மக்களோ, ஏன் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய தொகைக்கு பாவம் எங்கே போவாங்க? இது தவிர அந்த மருந்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதனால இறக்குமதி வரி, GST உள்ளிட்ட வரிகளால் மருந்தின் விலை இன்னமும் கணிசமாக அதிகமாகின்றது. அந்த வகையில் வரி மட்டுமே பாருங்க, கூடுதலாக ஒரு 6.5 கோடி ரூபாய் வரைக்கும் வருகின்றதுன்னு சொல்லப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாடு முழுக்க தற்சமயம் இந்த நோயால் சுமார் 600 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது துல்லியமான கணக்கில், இதை விட குறைவாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். ஆண்டுக்கு சுமார் 100 குழந்தைகள் வரை பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சில குழந்தைகளுக்கு மருந்து வாங்கும் போது மத்திய அரசே இறக்குமதி வரியை ரத்து செய்து உதவுகிறது. ஆனால் இதுவும் லேசுப்பட்ட காரியம்லாம் இல்லை. பலகட்ட கோரிக்கைகளுக்கு பிறகே சாத்தியமாகின்றது. இதுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறது கிரவுட் ஃபண்டிங் தாங்க. இந்த கிரவுட் ஃபண்டிங் முறையில் நிதியை சேகரித்து அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கலெக்ட் பண்ணிடணும். இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியைச் சேர்ந்த ஹரிதாஸ் துர்காதேவியின் 1 வயது 8 மாத குழந்தை இந்த அரிய வகை SMA-வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிரவுட் ஃபண்டிங் மூலமாக பணம் திரட்டும் முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் நீங்கள் ஒரு நாட்களுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க, செலிபிரிட்டிஸ், அதாவது நடிகர்கள் பார்த்திபன், KPY பாலா, இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வீடியோ போட்டு அவங்களால் ஆன உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மார்ச் மாத இறுதிக்குள்ளாக இந்த மருந்தை செலுத்த வேண்டும். நம்மிடையே குழந்தை தனன்யாவின் தாய் துர்காதேவி, அவருடைய தந்தை இணைஞ்சிருக்கிறாங்க. இருவரையும் அரங்கத்திற்கு வரவேற்கலாம். நீங்கள் எந்த ஊர், உங்களை பற்றி சொல்லுங்கள் முதல்ல. நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி ஊராட்சி சமத்துவபுரம்ல ஒரு கிராமத்துலேருந்து வரோங்க சார். இவங்க எங்கள் கணவர், இங்கே என் குழந்த, இவங்களுக்கு 1 வயசு 8 மாதம் ஆகுதுங்க சார். பாப்பா 18 மாதம் வரைக்கும் நடக்கலைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பாப்பாவுக்கு SMA டைப் 2 அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்காக தாங்க சார் நாங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம் பாப்பாவுக்காக. இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைகள்? தனன்யா எத்தனையாவது குழந்தை? ஒரே குழந்தை தாங்க சார். பாப்பா 3 வருஷம் கழிச்சு வந்தாங்க சார். திருமணமாகி 3 வருடங்கள் கழித்து இந்த குழந்தை பிறந்தது. ஓகே, ஆரம்பத்தில் வழக்கமான குழந்தை மாதிரி தானே இருந்தது. இப்போ நீங்க கர்ப்பத்தில் இருக்கும்போது நிறைய சோதனைகள்லாம் செஞ்சிருப்பீங்க இல்லையா? அப்ப இந்த பிரச்சனை தெரிய வரல? அது எல்லா ஸ்கேன் எல்லாத்துலயுமே பாப்பா நார்மலா இருந்தாங்க சார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். 9 மாசம் 10 மாசம் வரைக்குமே நார்மலா எல்லா குழந்தைங்கள மாதிரி உட்கார்றது எல்லாமே நல்லா பண்ணாங்க சார். அதுக்கப்புறமா பாப்பா வெயிட் ஏறல, பாப்பா நிக்கல, நடக்கலன்னு சொல்லி பார்க்கும்போது தான் பாப்பாவுக்கு SMA இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். 18 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோங்க சார். டெவலப்மெண்ட் டிலே
டிலே எதுவும் இருக்கும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அது வரைக்கும் அவங்க நடக்கலன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இப்படி SMA இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க சார் பாப்பாவுக்கு. இப்போ மருத்துவமனையில் நீங்கள் SMAன்னு உறுதிப்படுத்த பிறகு நீங்கள் என்ன முயற்சிகள்லாம் இது வரைக்கும் எடுத்துருக்கிறீங்க? இது வரைக்குமே நாங்கள் நிறைய அரசு தரப்பில் எல்லார்கிட்டையும் நாங்கள் உதவி கேட்டுட்டு இருக்கோங்க சார். நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லார்கிட்டையுமே இப்போ உதவி கேட்குறோம், அவங்களும் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் நட்பு வட்டாரத்தில் எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இது வரைக்குமே எங்களுக்கு 45 லட்சம் தாங்க சார் கலெக்ட் ஆகியிருக்கு. இப்போ இந்த ஊசியை எதுக்குள்ளே போடணும் பாப்பாவுக்கு? மார்ச் மாதத்துக்குள்ளே போடணும்? மார்ச் இறுதிக்குள்ளே பாப்பாவுக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த ஊசி. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது? பாப்பாவுக்கு வந்து இப்போ சப்போர்ட்டிவ் மெடிசன் மாதிரி ஒரு மிஷின் நைட்டில் வைப்போங்க சார், பைபாப் மிஷின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும்போது அது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பாப்பாவுக்கு மூச்சு பிரச்சனை அதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரிஸ்டிப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரியாக ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க சார். இது அவங்க பாப்பாவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் ஆகிறது கொஞ்சம் சிவியர் ஆக்காமல் கம்மி பண்ணுங்க சார். அதனால இது கொடுத்துட்ருக்கோங்க சார் பாப்பாவுக்கு. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆகக்கூடிய அந்த மருந்துக்கும் செலவு அதிகமாகுதா எப்படி? ஆமாங்க சார். இது மாதம் வந்து பாப்பாவுக்கு இது வாங்குறது மட்டுமே இங்கே 12,700 ஆகுதுங்க சார். இது இப்போதைக்கு பாப்பாவுக்கு இதோட டோஸ் வந்து 2 ml சொல்லியிருக்காங்க சார். இப்போ உள்ள அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் ஏற ஏற இது இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ வரைக்கும் எங்களுக்கு 1 மாதத்துக்கு வர மருந்து வந்து அதுக்கப்புறம் குறைஞ்சிடுங்க சார். 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் கணவர் இவங்க வந்து DTDC கம்பெனி வச்சுருக்காங்க சார். DTDC ஒரு பிரான்ச் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் வந்து B.Pharm படிச்சிருக்கேங்க சார். இப்போ பாப்பாவை பார்த்துக்கிறதுக்காக ஜாப் எதுவும் போகிறது இல்லைங்க சார். பாப்பா பார்த்துக்கிறதுக்காகவே கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணுறது இல்லைங்க சார். ஓகே, இப்போ இந்த மருந்துக்கு இப்போ எவ்வளோ 17 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்கிறாங்க. மருத்துவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? வேறு ஏதாவது வழி இருக்கா? இதுக்கு அல்டர்னேட்டிவ் வேறு எதுவுமே இல்லையா? இல்லைங்க சார். இது பாப்பாவுக்கு வந்து மூச்சு பிரச்சனை, வென்டிலேட்டர் சப்போர்ட் அது போகக்கூடாது அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டாகணும்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த ஜீன் நம்ம உள்ள அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறதால அவங்களுக்கு வந்து அந்த ஜீனுக்கான வேலை உடம்புல பண்ணிகிட்டே இருக்கும். அதனால நமக்கு வந்து வென்டிலேட்டர் நீட் அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிவியர் ஆக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். ஒட்டுமொத்தமாக இந்த மருந்தோட விலை 17 கோடின்னு சொல்லப்படுது. ஆனால் உங்களுடைய கேம்பெயினில் வந்து 9 கோடி ரூபாய் இலக்குன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கான ரீசன் வந்து இதோட விலை வந்து 17 கோடிங்க சார். ஆனால் வந்து நோவார்டிஸும் பேரண்ட்ஸும் ஒரு அக்ரிமெண்ட் எடுக்கிறதால அவங்க அக்ரிமெண்ட் மூலமாக நமக்கு வந்து ஒரு ஸ்கீமில் வந்து இந்த ரேட்டை குறைச்சி தராங்க சார். 9 கோடிக்கு தராங்க சார். அப்போ தற்சமயம் அந்த 9 கோடி ரூபாய் இருந்தாலே போதுமா? 9 கோடி இருந்தாலே நம்ம அந்த மருந்தை வாங்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க சார் மருத்துவர்கள். நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா சார்? அது இப்போ ஏர்லி ஆக்சஸ் ப்ரோக்ராம்ங்கிற அந்த ப்ரோக்ராம் ஸ்கீம் மூலியமாக அந்த 9 கோடி ரூபா இருந்தாலும் இந்த மெடிசன் நம்ம ரிசீவ் பண்ணி வாங்கிடலாம். நன்றி சார். அரங்கத்திற்கு வந்தமைக்கு நன்றி. நிச்சயமாக இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ளாக அந்த இலக்கை நீங்கள் எட்டிடுவீங்க. நிச்சயமாக குழந்தையை வந்து காப்பாற்றி விடலாம். நம்பிக்கையோடு இருங்க. இது வரைக்கும் வந்து 45 லட்ச ரூபா தான் சார் கலெக்ட் ஆகியிருக்கு. பெரும்பான்மையான சப்போர்ட் தேவைப்படுங்க சார். பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்தை சொல்லுங்கள். எங்கள் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டெய்லி அவங்க உடம்பு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. பாப்பாவால் வரைக்கும் தூங்கி எந்திரிச்சா கூட நான் தான் அவங்கள வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால இந்த எந்த வேலையுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நீங்கள் பார்க்குற மக்கள் எங்கள் குழந்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும். ரொம்ப நன்றி. நன்றிங்க. நேர்களே, தற்போது நம்மிடையே குழந்தைகள் நல மருத்துவர் சாகுல் ராமானுஜ முகுந்தன் நினைக்கிறார். அவரிடம் நாம் பேசுவோம். சார் வணக்கம். இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இப்போ இந்த ஒரு மருந்தின் விலை வந்து 17 கோடி ரூபாய்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த மருந்துல என்ன சார் இருக்கு? ஆக்சுவலி இந்த SMA டிசீஸ்க்கான அந்த மருந்து இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வகையான ஜீன் தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தையோட உடம்புல அந்த ஜீன் வந்து செயல்படல, அதனால வெளியில இருந்து அந்த ஜீனை வந்து செலுத்தி அவங்க குழந்தைக்கு வந்து அந்த ஜீன் வந்து திரும்ப வேலை செய்ய வைக்கிற மாதிரியான ஒரு மருந்து. 1 டைம் இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்களுக்கு அது கியூர் ஆயிடும். ஸோ அந்த மெடிசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபூர்வமான வியாதியா இருக்கிறதுனால அதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அந்த ரிசர்ச் இருக்கட்டும், அதோடைய எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மேனுஃபேக்சரிங், அந்த யூனிட், அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து அவங்களுடைய அதாவது கம்பெனியோட அவங்களுடைய பாலிசி படி அவங்க 17 crores ஒரு கட் ஆஃபா வந்து வச்சிருக்காங்க. எதனால காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா தயாரிக்க தேவையான அந்த நேரம், அந்த சயின்டிஸ்டோட அந்த உழைப்பு, அது எல்லாத்துக்கும் அவங்க ஒரு கணக்கு போட்டு தான் அந்த அளவுக்கு விலை வச்சிருக்காங்க. இந்தியாவில் இந்த மருந்தை எந்த நிறுவனம் தயாரிக்கலையா? இல்லைங்க, இது வந்து உலகத்திலே அந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து அபூர்வமான வியாதி அப்படின்றதுனால
நிறைய பேத்துக்கு தேவைப்படாது. ரொம்ப குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்னும் போது, பிளஸ் அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பிரெயின் நல்லா இருக்கு, அதாவது மூளை வந்து நிறைய இருக்கு, பட் மூலதனம் கிடையாது. ஏன்னா வந்து ரஃபா சொல்லணும் அப்படின்னா இந்த பவர் பிளான்ட்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த மேனுஃபேக்சர் பண்ணணும், ரிசர்ச் பண்ணி அந்த மருந்தை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1000 to 2000 crores தேவைப்படும். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல வெளியில போறக்கூடிய என்ன சொல்றது மார்க்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்மால், ரொம்ப கம்மியான மக்களுக்கு தான் தேவைப்படுது அப்படின்னும் போது அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவாக வந்து நம்ம ஊர்ல யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாத இறுதிக்குள்ளே இந்த ஊசியை போட்டே ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ மார்ச் மாத இறுதிக்குள்ளே இப்போ க்ரௌட் ஃபண்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப குறைவாக 45 லட்சம் தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. இதை வேற ஏதாவது மருந்துகள் செலுத்தி இதை வந்து நீட்டிக்க முடியாதா, அந்த மருந்து போடுவதற்கான அந்த கால அவகாசத்தை? என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரோட கைட்லைன்ஸ், அதுக்கப்புறமா அந்த அப்ரூவ்டு ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வயசுக்கு கீழே. ஸோ அந்த இன்ஜெக்ஷன், பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் வந்து 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு தான் இப்போதைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மருந்து சரியா வேலை செய்யாது. அண்ட் 2 வயசு அப்படின்றது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்க வந்து டிசீஸோட ப்ராக்ரஷனை நீங்க ஸ்லோ பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி அவங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மருந்துல வந்து அந்த நரம்புகள் வந்து செயலிழக்கிற அந்த நேரத்தை வந்து நம்ம நீட்டிக்கலாம். ஆனா மருந்து கொடுக்கிற நேரத்தை நம்மளால நீட்ட முடியாது. ஏன்னா 2 வயசு தாண்டிட்டாங்கன்னா அந்த மருந்து வந்து வேலை செய்யாது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்த SMA அப்படிங்கிற அரிய வகை மரபணு நோயால் பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம்தான். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மொத்தத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு முறை வந்துவிட்டால் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு அந்த 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த மருந்தை செலுத்துவது மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கின்றது. நிச்சயமாக இதுக்கு மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு, குறிப்பாக சொல்லணும்னா இந்த மருந்துக்கு இறக்குமதி வரி பிளஸ் GST இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபாய்க்கு மேல வருகின்றது. சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை என்னன்னா, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் மத்திய அரசு வந்து இந்த GST வரியையும் இறக்குமதி வரியையும் வந்து அவங்களுக்கு சலுகையாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவ நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. நன்றி ரஞ்சித். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.